திங்க் அண்ட் ஆன்சர். இது கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணி மைண்டை யூஸ் பண்ணி போடணும். இன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்ம்ல நம்ம யூஸ் பண்ண போறோம். A sum of money doubles itself in 10 years. In how many years it will get triple? Tripleனா என்னது? 3 times ஆகும். டபுள்ஸ் இட்செல்ஃப்னா என்னது? 2 times இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அது வந்து நமக்கு எது தெரியுது? சம் ஆஃப் மணி. சம் ஆஃப் மணினா என்னது? அமௌண்ட். பிரின்சிபல் அமௌண்ட் வாங்கியிருப்பாங்க, இன்ட்ரெஸ்டும் சேர்த்தி அமௌண்ட் எவ்வளவு ஆகுது? 2 times அதிகமாகுது. 2 times பிரின்சிபல் அமௌண்டா ஆயிடுது. அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தோம்னா 10 years. ஓகேவா? இப்ப நமக்கு என்ன தெரியும்? அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். ஆமா தானே? இப்போ அமௌண்ட் மைனஸ் பி, இது இந்த பக்கம் வந்தா மைனஸ் வந்துடும். தட் இஸ் ஈக்குவல் டு ஐ. இப்ப நம்ம அமௌண்ட் என்ன போட்டிருக்கோம்? 2p. 2p minus p is equal to i. அப்போ 2p minus p is p. p is equal to i. So இது நம்ம ஒரு ஃபார்முலாவா அரைவ் பண்ணி வச்சிருக்கோம் இதுல. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா p is equal to i. நமக்கு இன்னொரு ஃபார்முலா என்ன தெரியும்? i is equal to p n r by 100. ஓகேவா? இங்க i is equal to என்ன? p போட்டிருக்கோமா? சோ இந்த i இருக்கிறது நம்ம என்ன போடலாம்? p போடலாம். p is equal to p n r by 100. இப்போ இந்த 100 இது போச்சுன்னு வச்சுக்கலாம். 100 into p is equal to p n r. இப்போ 100 into p நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ரேட் தான் கண்டுபிடிக்கணும். r is equal to what ன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 100 into p by p into n is equal to r. ஓகேவா? இப்போ இந்த p கேன்சல் ஆயிடும். இங்க என்னது 10. ஓ இன்டு இங்க 10. இந்த 0 கேன்சல் பண்ணிடும். அப்போ r is equal to how much? r is equal to 10%. இப்போ நம்ம என்னன்னா நமக்கு தெரியும் 10 நம்பர் ஆஃப் இயர்ஸ் 10 இயர்ஸ்ல 10% ரேட்ல வந்து நமக்கு அமௌண்ட் டபுள் ஆகுது. இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க? அமௌண்ட் ட்ரிபிள் ஆகணும். இப்போ அமௌண்ட் என்னவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க? ட்ரிபிள் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்? ஓகே, திரும்பவும் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு என்னது? இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு என்னது? a மைனஸ் பி. அமௌண்ட் மைனஸ் பி. அப்போ இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஹவு மச்? அமௌண்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? அமௌண்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3p. இது ட்ரிபிள் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. மைனஸ் பி. இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 2p. இப்போ நமக்கு PNR by 100 தெரியுமா? I is equal to என்னது? PNR by 100 is equal to 2p. இப்போ நமக்கு P தெரியாது. N வந்து என்னது? 10 years தான். N தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம், ரைட்? ஏன்னா how many years? இந்த இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? N is equal to what ன்னு கண்டுபிடிக்க போறோம். நமக்கு Rம் தெரியும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? N கண்டுபிடிக்கணும். So n is equal to n மட்டும் நான் இங்க வச்சிருக்கேன். இங்க என்ன இருக்கு? 2p இருக்கு. இந்த 100 எங்க போகுது? இங்க மேல போகுது. by இங்க என்ன? p வந்து இந்த p கீழே வந்துரும். r நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 10. r கீழே வந்துரும். r பதிலா 10 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இந்த p கேன்சல் ஆயிடும். இதுவும் கேன்சல் ஆயிடும். So n will become what? 20 years. கிளியரா? இதுல நம்ம என்ன இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா ஸ்டெப் 1ல வந்து நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் கண்டுபிடிக்கிறோம். ஸ்டெப் 2ல என்ன கண்டுபிடிக்கிறோம்? இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சுட்டு நாம நம்பர் ஆஃப் இயர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். கிளியரா? திஸ் இஸ் ஸ்டெப் 1 அண்ட் ஸ்டெப் 2.